வணக்கம். ஐநூறு துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு கஸ்தூரி வீட்டில் இல்லாத நேரமாக வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே கஸ்தூரி வந்து அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் கார்த்திகா இருந்துட்டு சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கஸ்தூரிக்கு செம்ம கோவம் வந்து அடிச்சிடுறாங்க. நிறைய அடிச்சுட்டு நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ, நான் சேரன் மாமாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கஸ்தூரி வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி போடி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறப்போ நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்து முழுங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு நான் போலமான்னு சொல்லிட்டு அங்கேயே உள்ளே போய் உக்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகா வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலவே ஆயிடுது. இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்துட்டு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு கார்த்திகா கால் பண்ணி, கார்த்திகா நீங்கள் வரீங்களா இல்லையா, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, பாவம் சேரன் அண்ணன் பாவம், உங்களுக்காக நான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன், அவங்க வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், இப்போ மட்டும் வராமல் போனேன், இனிமே எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வரவே வராத கார்த்திகா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கார்த்திகாவுக்கு வந்து சேரனை வந்து பார்க்க முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக எப்படியாவது போயே ஆகணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க மாமியார் கூட பேசிகிட்டு இருக்க சமயம் யாருக்கு தெரியாமல் அசாத வெளியே போகிறாங்க. பின்வழியாக போயிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க கோயிலுக்கு போனதுமே சேரனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா எனக்காக நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்களா மாமா, நான் வெளியே வர நேரமாக பார்த்து அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு அம்மாவுக்கு, நீங்கள் வாங்க சீக்கிரமாக என் கழுத்தில் தாலி கட்டிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லவும் என்ன சேரன் இருந்துட்டு என்னப்பா மூச்சு வாங்க ஓடி வந்தியா, உனக்கு ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னு மாதிரியே ரொம்ப ஆசையாக கேட்கவும் நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. ஏன்னா நம்மளை இப்படி ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு வாங்க சீக்கிரம் வாங்க, அவங்க அம்மா வந்துட போகிறாங்க, அவங்க அம்மாவுக்கு வேற தெரிஞ்சிடுச்சு, சீக்கிரம் தாலியை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போயிட்டு மணமேடையிலெல்லாம் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஐரே சீக்கிரமாக தாலி கட்டிடாயிரே அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லவும் நம்ம ஐரும் சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுக்குறாரு, கட்டியும் முடிச்சிடுறாரு. கட்டி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம கஸ்தூரி வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கார்த்திகா கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு கஸ்தூரிக்கு உசுரே போயிடுச்சு. ஐயோ என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானே பரதேசி பையன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நம்ம கஸ்தூரி வந்து சேரனையும் கார்த்திகாவையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.